ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். ஃபைனலி இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ரிவீல் பண்ண போகிறேன். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னு சொன்னேன். ஆனால் என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லலை. காரணம் பார்த்தீங்கன்னா, அதுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு அப்புறம் வீடியோவில் ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். ஒரு வேளை இந்த வருஷம் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வருஷம் பண்ணியிருப்போம். சொல்லிவிட்டு மறுபடியும் ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும்ல. அதனால தான் நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கெஸ்ஸஸ் கமெண்ட்டை சொல்லியிருந்தீங்க. லேகனுக்கு காது குத்துறது, எனக்கு இளதிங்கள் சீர் ஃபங்க்ஷன், அப்புறம் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தீங்க. தீபி கல்யாணமா நிச்சயமா அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. தீபியோட ஃபங்க்ஷன் தான். ஆனால் அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் கிடையாது. தீபிக்கு நாங்கள் சீர் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். எங்கள் ஊர் சைடில் திரட்டின்னு சொல்லுவாங்க. அவள் ஏஜ் அட்டெண்ட் பண்ண சமயத்தில் வைக்கல. அதனால் இப்போ நாங்கள் வைக்க போகிறோம். லேகனுக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10 வரைக்குமே ஸ்கூல் இருந்தது. எப்படா ஸ்கூல் முடியும்னு சொல்லி ஸ்கூல் முடிஞ்ச அடுத்த நாளே ஏப்ரல் 11 ஊருக்கு 12th அன்னைக்கு சாரீ எடுக்க கிளம்பிட்டோம். என்னோட பெரிய நங்கையா பொண்ணு, அப்புறம் மச்சாண்டார் பொண்ணு 2 பேருமே திருப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் அக்கா அண்ணி எல்லாருமே இங்கே ஒன்றா சாரீ எடுக்க போயிருந்தோம். இது நீங்கள் கல்யாணத்தோடையே சேர்த்து நைட்டே வச்சுருக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. பட் அத்தைக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, எனக்கு எல்லாத்துக்குமே தனியாக நடத்தி பார்க்கணும்னு ஆசை. தீபிக்கு தனியாக வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அவள் அடிக்கடி என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாள், சீர் வைங்கக்கா வைங்கக்கான்னு. அதனால் வச்சுட்டோம். ஏன்னா இது தாய்மாமா வீடு மெயினாக பண்ணுற ஃபங்க்ஷன் தானே. ஸோ தனியாக பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு வச்சுட்டோம். ஒரு 10 மணி அப்படிங்கும்போது எல்லோரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஈரோடு பிஎஸ்ஆர் கடைக்கு வந்துட்டாங்க. என்னோட வீடியோஸில் நான் சாரீ எடுக்க போகிறேன் அப்படின்னாலே நீங்கள் பிஎஸ்ஆர் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. வேறு எந்த கடையிலையும் நான் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நிறைய பேர் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த கடைக்கும் மற்ற கடைக்கும் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூ. 1000 2000 தான் முன்ன பின்ன இருக்குமே தவிர ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஆனால் மற்ற கடையில் இருக்க சாரீ எங்கே வேணாலும் ஈஸியாக கிடச்சிரும். இங்கே இருக்க சாரீ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் ஒரு 10K ரேஞ்சுக்குள்ளே எடுத்து போட சொன்னோம். அப்படி இப்படின்னு ரூ. 12 13 14 வரைக்கும் வந்துடுச்சு. சரி, அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, எவ்வளவா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் ஒரு 10 சாரீ செலக்ட் பண்ணி அது கடைசியாக ஒரு 5 ஃபைனல் பண்ணி அந்த 5 நாங்கள் கட்டி பார்த்தோம். உண்மையை சொல்லப்போனால் அவன் மேலே வச்சு பார்த்த சாரியோட கலர் காம்போ எல்லாமே அவளுக்கு சூட்டாக இருந்தது, எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. க்ரீன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பொங்கல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதே கலர் காம்பினேஷனில் சாரீ வச்சுருக்கா. ஏன் அதே மாதிரி எடுக்கணும்னு வேறு எதாவது எடுத்திருந்தா. பட் அவளுக்கு பிடிச்சதை எடுத்திருந்தா. வேறு யாரோட விருப்பத்துக்கும் அவள் காம்ப்ரமைஸ் ஆகலை. அவளுக்கு பிடிச்சதை ஃபைனலாக எடுத்திருந்தா. அப்புறம் அக்கா அண்ணி பார்த்தீங்கன்னா தட்டம் வைக்கிறதுக்கு, திரட்டிக்கு தட்டம் வைக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. அதுவும் அவளே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா. இங்கே பட்டு சாரீ, அப்புறம் 3 சுடி காட்டனில் சுடி எடுத்தோம். அது வீடியோவோட பின்னாடி எல்லாமே டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். சாரீ சுடியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தானே பிஎஸ்ஆர். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாருதி கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும். அங்கே போய் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு அடுத்து பன்னி சில்க்ஸ் போயிருந்தோம். அங்கே இன்னும் தட்டத்துக்கு வைக்க 3 சாரீ, எனக்கு சாரீ எல்லாமே பார்த்துருந்தோம். நான் பரணி சில்க்ஸில் போயிட்டு எனக்கு ஒரு சாரீ எடுத்து பார்த்தேன். எனக்கு பார்த்தது அந்த கலர் பிடிச்சிருச்சு. கண்ணை மூடிட்டு அந்த சாரீ எடுத்துகிட்டேன். வேறெல்லாம் கசகசன்னு எதையும் கழிச்சு பார்க்கல. ஒரு 5 நிமிஷத்துலேயே என் சாரியை செலக்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் தீபிக்கு தட்டத்துக்கு வைக்கிற மீதி சாரியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இப்போ சம்மர் ஆஃபராக இவ்வளோக்கு மேலே வாங்கினா இந்த கிஃப்ட், இவ்வளோக்கு மேலே வாங்கினா இந்த கிஃப்ட்டுன்னு நிறைய பரணி சில்க்ஸை போட்டிருந்தாங்களா. நாங்கள் எங்களோட பில் கொடுத்து இப்போ எங்களோட கிஃப்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
சாரீ பார்த்திங்கன்னா சண்டே எடுத்திருந்தோம். மண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் April 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஜுவல் செட் பார்க்க கிளம்பிட்டோம். என் தம்பியோட நிச்சயத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் வந்து ஈரோட்டில் ட்விங்கிள் சாய்ஸை தான் வந்து எடுப்பேன். அந்த அக்கா அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பேசுவாங்க. நீங்கள் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது ப்ரைடல் ஜுவல்ஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, குட்டி குட்டியான மினிமல் ஜுவல்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ரீசனபிள் ரேட்டில் வந்து கிடைக்கும். இவங்ககிட்ட கோல்டு ஃபினிஷில், அப்புறம் ஆன்டிக் ஃபினிஷில், டைமண்ட் ஃபினிஷில், விக்டோரியன் செட்டுன்னு எல்லாத்துக்குமே ப்ரைடல் ஜுவல்ஸ் வந்து டாப் டு பாட்டம், அதாவது வந்து நெக் பீஸ், லாங் ஹாரம், ஒட்டியானம், அப்புறம் வங்கி, மோதிரம், வளையல், தோடு, அப்புறம் வந்து மாட்டல், நெத்திச்சுட்டி, இந்த மாதிரி டாப் டு பாட்டம் ஒரு செட் எடுத்துகிட்டா எல்லாமே அங்கேயே நம்ம வந்து நம்ம சாரீக்கு மேட்ச் ஆகுற மாதிரி வச்சு பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். தீபிக்கு வந்து க்ரீன் வந்து கொஞ்சம் எடுப்பாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இந்த சாரீ கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுற மாதிரி இருந்தது. பிங்க் ஓரியன்டே போனால் சாரீலேயும் பிங்க் இருக்குது, ப்ளவுஸும் பிங்க்கு, ஜுவல்லும் வந்து பிங்க் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு வந்து க்ரீன் டைப்பில் தான் பார்த்தோம். ஸோ தோடுமே வந்து ஜிமிக்கி தான் கேட்டிருந்தாலும் அதனால் ஜிமிக்கி அவளுக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்து ஃபுல் செட்டும் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ என்னோடய சாரீக்குமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய ஹாரம், ஒட்டியானம், ஒரு ஜிமிக்கி, அது கூட வந்து மாட்டல். இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக ஒரு கெஸ்ட் லுக்கில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். என்னோடய சாரீக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் வந்து ஒரு ஸ்வீட்டான சப்ஸ்கிரைபரை வந்து மீட் பண்ணியிருந்தேன். இவங்க தான். அவங்க 2 பேரும் அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பேசினாங்க. ரொம்ப ஹாப்பி அவங்கள மீட் பண்ணதில். ஜுவல் செட்டெலாம் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மா வந்து பேங்கிள் கேட்டிருந்தாங்க. அம்மாவுக்கு பேங்கிள் எடுத்துகிட்டு அப்புறம் நாம் போடுற மாதிரியும் நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸு, சின்ன சின்ன செயின், அப்புறம் வந்து மினிமல் ஜுவல்லரின்னு எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம், ட்ரெண்டியாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பின்டு கமெண்ட்டே டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீடு போகும்போது நைட்டு ஒரு 7, 7:30 ஆகிடுச்சு அன்னைக்கு. நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 4, 5 நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக மறுபடியும் ஊருக்கு வந்துட்டேன். ஸோ ஊர்லேருந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு நாள் தான் ஆச்சு. ஒரு ஃபங்க்ஷன் சேலம் வந்து போகிறோம். அதுக்கு தான் நான் மெயினாக வந்து ஊருக்கே வந்தேன். வாங்கிட்டு வந்து போட்டதெல்லாம் அப்படியே போட்டபடி இருக்குது. ஸ்டிச் பண்ண கொடுக்க வேண்டியதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். அப்புறம் இன்னும் நிறைய வேலை இருக்குது. நான் வந்து பேங்கிள்ஸ், அப்புறம் தீபிக்கு ஸ்லிப்பர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் ஈவினிங் வந்து உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிக்கிறேன். தீபிக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, நான் ஊருக்கு வந்துட்டாலா, நான் தான் போய் அவளுக்கு எல்லாமே தனியாக அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் அதெல்லாம் ஈவினிங் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு கட்ட போகிற சாரீ பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான். இது நான் கல்யாணம் செக்ஸ் போயிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து எடுத்து எனக்கு பார்த்தது ரொம்ப வந்து பிடிச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க், மைல்டாக ஒரு ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா அழகாக எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு டிஷ்யூ மெட்டீரியல், மடிப்பு நல்லா அழகாக நிற்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கும் கட்டியிருக்க ரொம்ப லைட் வெயிட்டாக சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இந்த சாரீ எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து சேலம் போகிறோன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா, அதனால் ஈரோட்கே போயிட்டு எட்டு வந்து கையோடு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பா ஷேப்பில் வந்து ஃப்ரண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இது வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒருத்தவங்க போட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களும் இதே மாதிரி வந்து எம்ப்ராய்டரி சாரீக்கு தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. சரி இது வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும் அப்படின்னு பண்ணியிருந்தேன். அவங்க கொஞ்சம் டீப்பாக பண்ணியிருந்தாங்க, நான் அவ்வளோ டீப்பாக போல். நான் ஒரு 4 லைன் மட்டும் கொடுத்து கரெக்டாக எனக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபிட்டாக இருந்தது, எந்த ஒரு மிஸ்டேக்குமே வந்து எல்லாம் போட்டு பார்த்துட்டேன். ஸோ இதுதான் வந்து சாரீ அண்ட் ப்ளவுஸ். நான் குயிக்காக ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ரெடியாக போகிறேன். ஸோ இந்த ப்ளோ ட்ரையர் பற்றியுமே நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுக்கிறீங்க. நான் ஃபஸ்ட் டைம் இது யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்னர் சொல்லிட்டேன், ஆனால் இது வந்து ப்ளோ ட்ரையர். இது வந்து மேக் மை போல்ட் பிராண்டோடது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையர் தனியாக வரும், அப்புறம் வந்து ப்ளோ ட்ரையர் வந்து தனியாக வரும். கொஞ்சம் டைம் ஆச்சு, வாய் வந்து உளருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து
டக்குன்னு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இது வந்து சூப்பராக இருக்குது. நான் 1 வருஷத்துக்கு மேலேயே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அக்கேஷனலாக தான் யூஸ் பண்ணுறேன், ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. இது நான் வாங்குறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா, டாக்டர் யூஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. வெறும் ட்ரையர் மட்டும் போட்டால் முடி ரொம்ப ரஃப்பான மாதிரி இருக்குது, அதனால தான் ப்ளோ ட்ரையரோடு சேர்த்து வாங்கிட்டேன். எப்போல்லாம் ட்ரையர் போடுறனோ அப்போல்லாம் வந்து நான் இந்த ப்ளோ ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். டெய்லி வீட்டில் இருக்கும்போது ஹேர் வாஷ் பண்ணும்போதுலாம் யூஸ் பண்ணதில்லை. ஃபேன்லேயோ இல்லை வெயிலையோ நின்று தலையை காய வச்சுக்கிறேன். ஆனால் எங்கே வெளியே போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளோ ட்ரையர் போடுவேன். அது போட்டோன்னா ப்ளோ ட்ரை பண்ணுவேன். அப்புறம் ஏதாவது வந்து கெட் ரெடி வித் மீ மாதிரி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னாலும் நான் இது வந்து யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு பர்சனலாக சூப்பராக இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஹெவியாக ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பண்ணேன், லைட்டாக பவுன்ஸியாக இருக்க மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி தான் ஹேர் வாஷ் பண்ணேன், கண்டிஷனரும் போட்டிருக்கேன். அதுவே வந்து முடி சாஃப்டாக இருக்குது, அதனால லைட்டாக பண்ணால் போதுன்னு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அண்ட் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாஷ் வரைக்குமே இருக்கும். முக்கியமாக இது யூஸ் பண்ணும்போது ஒரு ஹீட் ப்ரொடக்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து முடி வந்து டேமேஜ் ஆகாது. நான் பீப்ரண்டோட ஹீட் ப்ரொடக்டர் தான் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. எப்போல்லாம் இது யூஸ் பண்ணுறனோ கண்டிப்பாக ஹீட் ப்ரொடக்டர் போட்டுட்டு தான் இதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீரம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஸ்ட்ரெக்ஸோட சீரம். நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ண நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் முடி வெட்டாக இருக்கும்போது முடியில் மட்டும் போடுங்க, ஸ்கேல்பில் வந்து படக்கூடாது. முடியில் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிட்டு வாங்க. இது வந்து முடியோட டெக்ஸ்சர் வந்து நல்லா சேஞ்ச் பண்ணும். ஃப்ரிஸ்ஸியாக இருந்தால் நல்லா சாஃப்டாக வந்து சேஞ்ச் பண்ணும். ஆனால் கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பாருங்கள். டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டே பேசிகிட்டே இருக்கேன், டைம் ஓடிட்டே இருக்குது. நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சாரீ கட்டிட்டு பார்க்குறேன். பேங்கில் காணும். ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். பயங்கரமாக வேக்குது, ஃபேன் போட்டால் வேறு அதோட நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், கிளியராக இருக்காது ஆடியோ. அதனால் வந்து ஃபேன் போடாமையே உட்காந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபிக்கு அவளோட சாரீக்கு எடுத்த பேங்கிள், அவளுக்கு வாங்கின சிப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீர் அப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து தட்டு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி, அப்புறம் வந்து அக்கா, மாமா அப்படின்னு வந்து ஒரு 7-8 பேர் வந்து அவளுக்கு தட்டம் வைக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவளுக்கு நாங்கள் அந்த சாரீ எடுக்க போனோம்ல, அப்போ அக்கா அண்ணாலாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் தான் சேர்ந்து எடுத்து கொடுத்தாங்க. உனக்கு பிடிச்சதே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து கொடுத்து விட்டாங்க. ஸோ எல்லோரும் இங்கே வந்ததுக்கப்புறம் பிளேட் வச்சு ஸ்டேஜில் வந்து வச்சுருவாங்க. ஸோ அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் எல்லாமே வந்து சாரியாகவும் எடுக்க வேணாம், எல்லாமே வந்து சுடியாகவும் எடுக்க வேணாம், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு 3 சாரீ 3 சுடி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் வந்து காமிக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் அப்புறம் பரணி சில்க்ஸ், இந்த ரெண்டுலேயும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தது தான். எது எங்கே எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து மறந்து போச்சு. ஸோ டக்குன்னு வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்கர்ட்டில் இருக்குது தான். ஃபஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா சாரீ. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி, ஒன்று வந்து ஒரு காட்டன் மிக்ஸில் இருக்க மாதிரி, ஒன்று வந்து எம்ப்ராய்டரி போட்டு கொஞ்சம் ட்ரெண்டியாக சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்க சொன்னேன். அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருந்தா. ஃபஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் சாரீ தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்க சாரீ, ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். இது வந்து எங்கே எடுத்தோம்னா பரணி சில்க்ஸை வந்து எடுத்தோம். நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்க கடை, ஈரோட்டில் இருக்க பிஎஸ்ஆர், ஈரோட்டில் இருக்க பரணி சில்க்ஸை வந்து எடுத்திருந்தோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2550 ரூபா. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது, இருந்தாலும் அந்த ரேட்டுக்கு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் சாரியோட குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது சாரீ.
அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் வந்து வரும். இதே கலரில் தான் வந்து ரன்னிங் ப்ளவுஸ். இதுக்கு வந்து இந்த செல்ஃப் டிசைன்லேயே போனால் தான் வந்து சாரீ கட்டும்போது வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறத விட செல்ஃப் டிசைன் வந்து நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இது வந்து செல்ஃப் டிசைனில் தான் ப்ளவுஸ் வந்து வரும். ஸோ சாரீ ஃபுல்லாகவே பார்டர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பூவாக வந்து கொடுத்துருக்காங்க. சாரீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூ, இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பூ வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதுதான் வந்து இந்த சாரீ. அண்ட் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் பிபி கலருக்கும் நல்லா அழகாக எடுப்பாக இருக்கிறது நாங்கள் வச்சு பார்த்தப்ப. ஸோ இது வந்து எடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ. இது வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு சாரீ. அண்ட் இந்த கலர் காம்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பயங்கர ட்ரெண்டில் இருக்குது. இந்த ஒரு பீச் வித் பிளாக் இல்லை ஆரஞ்ச் வித் பிளாக், இந்த கலர் காம்போ வந்து நல்லா ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது பார்த்ததுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் பார்த்த உடனே இது எடுத்துக்கோ தீபி அப்படின்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ண சாரீ. இதுவுமே வந்து நாங்கள் பர்னி சில்க்ஸ் தான் எடுத்திருந்தோம். 1190 ருபீஸ். ஸோ சாரீ பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக இருக்குது. அண்ட் இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் கலர் ப்ளவுஸ் அண்ட் சாரியில் வர பார்டர் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைப் டிசைனோட வருது. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எல்போ வச்சு இங்கே இருக்க இந்த சின்ன பஃப் வச்சு அப்புறம் வந்து முன்னாடி பிரின்சஸ் கட் கொடுத்து பேக் ஹூக் வச்சா வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்க சாரீ. எனக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் உடனே எடுத்துக்க சொன்னேன். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ளூ கலர் சாரீ. ப்ளூ மிக்ஸ்டு, அதாவது லைட் ப்ளூ டார்க் ப்ளூ ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த சாரீ. ரொம்ப எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்க மாதிரி ஒன்று இருக்குது, ட்ரெடிஷ்னலாகவும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டைப்பில் ரெகுலராக ஒரு வேளை மேரேஜ்க்கு அப்புறம் ஏதாவது தேவைப்படும்ல, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சாரீ அப்படின்னு இந்த டைப்பில் வந்து ஒன்று இருக்க சொன்னேன். இதுவுமே தேவிக்கு அவள் மேலே வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்திருந்தது. இந்த சாரியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பர்னி சில்க்ஸ் எடுத்தது தான். விலையை வேறு காணுமே, டேகு காணும். இந்த சாரியோட காஸ்ட் வந்து 1430 ருபீஸ். அபவ் 1000 போட்டால் சாரியோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். 300ரூபா 400ரூபா 500ரூபா அந்த ரேஞ்சில் போனால் முன்னாடி அந்த கொசுவம் வருது பார்த்திங்களா, இந்த ஃப்ரண்ட்டில் ஃப்ளீட்டு, அந்த ஃப்ளீட் வந்து சாரியில் பற்ற மாட்டேது. அப்படி இல்லையா, சாரியோட லென்த் இப்போ நம்ம இங்கே சொருவும் போது கீழே லென்த் வரும் பார்த்திங்கன்னா, அது வந்து பற்ற மாட்டேது. ஸோ 1000 ருபீஸ்க்கு மேலே போட்டால் தான் சாரியோட லென்த்து, முன்னாடி வர கொசுவத்தோட அளவு, அப்புறம் வந்து குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ நாங்கள் அந்த இதில் தான் யோசித்து சரி எடுக்கிறோம் நல்லா தான் எடுத்துக்குவோம் அப்படின்னு தான் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் சாரின்னு இல்லை, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பேன். ஆனால் வாங்கும்போது நல்ல பொருளாக வாங்கி வச்சிடணும். மறுபடியும் திரும்ப திரும்ப அதுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு டைம் வாங்கினாலும் கொஞ்சம் காசு போட்டு நல்ல பொருளாக வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நான் எல்லா விஷயத்துலையுமே யோசிப்பேன். ஸோ இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த ப்ளூ கலர்லேயே ரன்னிங் ப்ளவுஸ் தான். ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் பேட்டர்ன் ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நல்லா என்ஹான்சிங்காக காமிக்கும். ஏன்னா சாரீ வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குமா இருக்குல்ல, அதனால் ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேட்டர்ன் ஒர்க் வச்சு பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தீபிக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு ஸ்டிச் பண்ணுற ஐடியாவில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரட்டிக்கு அந்த சாரீ, அப்புறம் வந்து தாய்மனைக்கான சாரீ, என்னோட சாரீ, இந்த 3 சாரீ தான் ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அவங்க ஸ்டேஜ் அதுக்கப்புறம் மே மந்த் அப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்குற ஐடியா. பட் அப்போ வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா 3 வந்து சுடி. இன்னொரு சுடி வந்து இருக்குது, பட் இங்கே வந்து இல்லை, அந்த வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அது வந்து தனியாக வந்து ஒன்று எடுத்தோம். ஸோ அதை வந்து மறுபடியும் டைம் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சாரீ 3மே பார்த்திங்கன்னா பர்னி சில்க்ஸில் எடுத்துட்டோம். சுடி 3மே பார்த்திங்கன்னா பிஎஸ்ஆரில் வந்து செலக்ட் பண்ணோம். பிஎஸ்ஆரில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், இல்லைன்னு வந்து சொல்லலை. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பர்னி சில்க்ஸ்லேயே குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணுற சுடி வந்து பிஎஸ்ஆர் வந்து அடிச்சுக்கவே முடியாது. கலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்கும். என்னோடய காலேஜ் டைமில் இருந்தே ஏதாவது பர்த்டே, தீபாவளி, ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே தான் வந்து போய் எடுப்பேன். ஏன்னா இங்கே வந்து நமக்கு நிறைய கலர் வேரியண்ட் இருக்கும், எங்கேயும் கிடைக்காத டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதுலேயே டாப் பாட்டம் துப்பட்டா 3மே வந்துடும். தனித்தனியாக நம்ம வந்து தேடி எடுக்க தேவையில்லை. 3மே இதில் அப்படியே செட்டாக வரனால லைனிங் மட்டும் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணி அழகாக போட்டுக்கலாம். ஒரு நீட் அண்ட் சூப்பரான லுக் வந்து ஸ்டிச்டு குர்த்தீஸில் எப்பயுமே வந்து கிடைக்கும்.
ஸோ அதனால் ரெடிமேட் வேணாம் தேவி, எல்லாமே மெட்டீரியல் எடுத்துக்கோ, மெட்டீரியல் எடுத்து நம்ம லைனிங் வாங்கி கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எல்லாமே மெட்டீரியல் எடுத்துருந்தோம். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்பயுமே பிடிச்ச பிளாக். இது வந்து அன்றைக்கி போட போகிறதில்ல, மணவரையில் அவங்க வந்து வச்சு கொடுக்க போகிறது தான். அதை வந்து பிளாக் வச்சா ஒன்றும் பெரிய விஷயம் வந்து கிடையாது. அதனால் ஒரு சுடி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வித் பிங்க்கில் வந்து எடுத்துக்கிட்டா. டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர். ஸோ இது வந்து ஒரு பனாரசி அந்த டைப்பில் இருக்குது சுடி மெட்டீரியல். பேண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காட்டன், ஷால் அதுக்கப்புறம் வந்து டாப் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பனாரசி மெட்டீரியல். இது வந்து நல்ல ஒரு ரிச் லுக் வந்து கொடுக்கும். நல்லா அழகாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா. இதுவுமே வந்து ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீபிக்கு தட்டு கேட்குறது. எனக்குலாம் எதுவுமே நான் வந்து எடுக்கலை, கொஞ்சம் பட்ஜெட் இஷ்யூ, நாம் தான் வந்து எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். பிங்க் கலரில் வந்து இது வந்து பேண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேண்ட் வந்து தைக்க விருப்பம் இல்லை, நம்ம லெகின்ஸே நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கோம், நான் லெகின்ஸோடையே பேர் பண்ணிக்குவேன் அப்படின்னா இந்த பேண்ட்டையும் நம்ம டாப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் அழகாக பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் வச்சு அழகாக ஒரு பிங்க் கலர் டாப் வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு பிங்க் கலர் பேண்ட் லெகினே வந்து போட்டு, இல்லை காட்டன் பேண்ட் எதுவும் ஒரு பிங்க் கலரில் போட்டு அண்ட் இந்த கோல்டு கலரில் ஷால் போட்டோம்னா சூப்பர் லுக்காக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் இந்த பிளாக் கலருக்கு வந்து பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணல அப்படின்னா இந்த பிளாக் கலரில் டாப் தைச்சிட்டு இதே பிளாக் கலரில் வந்து பேண்ட் போட்டு ஷால் மட்டும் பிங்க் கலரில் போட்டு பாருங்கள். அதோட லுக்கே வந்து செம்மையாக தனியாக அழகாக வந்து தெரியும். பேண்ட் ஷால் ஒரே கலர், டாப் மட்டும் வேறு கலர் அப்படிங்கிறது இப்போ வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவள் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தா, நான் 2 டாப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், 2 டாப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அப்போ என்ன தாட்டோ அதை வந்து அப்போ முடிவு பண்ணுறது தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சுடி. பிளாக் ட்ரெஸ்ஸோட டேக் வந்து காணாமல் போயிடுச்சு. ஆனால் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1400 இந்த செட் வந்து அப்படியே எடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான காட்டன் மெட்டீரியல். கசகசன்னு எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்லி டாப் அப்புறம் வந்து பாட்டம் துப்பட்டா 3மே வந்து நல்ல ஒரு காட்டன். இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் இந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெயிலுக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இந்த சுடி செட் இதோட காஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1020 rupees. இது வந்து எதுவுமே டிடக்ஷன்லாம் நாங்கள் எடுக்கவே இல்லை, அப்படியே வந்து இதில் இருக்க ரேட் கொடுத்தா வந்து எடுத்திருந்தோம். எந்த ஆஃபரும் இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் டாப். இது வந்து செஸ்ட் பார்ட்டில் வர டிசைன். அப்புறம் வந்து கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளெயினாக தான். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் மெட்டீரியல், துப்பட்டா. இது லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர். இது வந்து கொஞ்சம் கிராண்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஜமிக்கி ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, த்ரெட் அண்டு ஜமிக்கி வச்சு ஒர்க் வச்ச மாதிரி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நெக் பேட்டர்ன் வந்து நல்லா ஹெவியாக கிராண்டான ஒரு லுக் இருக்க மாதிரி வந்து இந்த சுடி வந்துருக்கும். அண்ட் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, இந்த சூரியன் மறையும் போது ஆரஞ்சு மிக்ஸ் எல்லோவில் வந்து ஒரு கலர் தெரியும் பார்த்தீங்களா, அந்த கலர் எக்ஸாக்டாக வந்து அந்த கலர். அந்த ரெண்டும் மிக்ஸான கலர், பியோர் ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, எல்லோன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் மிக்ஸான ஒரு கலர். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டாப் பாட்டம் துப்பட்டா 3மே வந்துடும். அண்ட் இதுலேயும் துப்பட்டா ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரீசனபிளாக தான் தோணுச்சு, 1180 rupees. நம்ம இந்த மெட்டீரியல் போயிட்டு ஒரு மெட்டீரியல் ஷாப்பில் தனியாக எடுத்துன்னு வைங்களேன், டாப் மட்டுமே 2.5 மீட்டர் கிடைக்கும்போது 300 ரூபாய் அப்படின்னா அதுவே வந்து 300, 600, ஒரு 800 ரூபாய் பக்கம் வந்துடுது. ஆனால் இதில் வந்து டாப் பாட்டம் துப்பட்டா 3மே வந்து 1180 rupeesக்கு வந்து கிடைக்குது. துப்பட்டா வந்து நம்ம எந்த கடையில் தேடினாலும் இந்த மாதிரிலாம் வந்து சூப்பராக பேக் பண்ணி வந்து கிடைக்காது. ஸோ இது அப்படியே அழகாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அழகாக வந்து இருக்கும். இதுதான் வந்து டாப். பேண்ட் உள்ளே வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து பேண்ட் மெட்டீரியல். இது வந்து பிளெயினாக தான் வந்து. துப்பட்டா வந்து ரொம்ப சட்டில்டாக ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, இந்த மாதிரி கீழே டிசைன். இதுவும் வந்து சிங்கிள் ஃப்ளீட்டில் வச்சு போடும்போது ரொம்ப இந்த 6 தான் வந்து இப்போதைக்கு தட்டுக்கு வந்திருக்க ட்ரெஸ்ஸஸ். திரட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு சைடு, அதாவது என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தட்டு வைப்பாங்க. அப்படியே தான் வந்தால் திரட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். 3 saree 3 சுடி. இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்லிப்பர் வந்து காமிக்கிறேன். அவளுக்கு எக்ஸாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டா. அவளையே கூட்டிகிட்டு போயிட்டு
அப்பா என்னடா இப்படி வைக்குது. கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து ரொம்ப யோசிச்சு வச்சுருந்தேன். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாமுக்கெல்லாம் ரெடியாக வேண்டியதாகிடுச்சு. நானே தான் போய் எடுத்திருந்தேன். பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற ஒரு தாட்டே தான் எடுத்திருந்தேன். கொஞ்சம் இந்த ஸ்லிப்பரோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 800 ருபீஸ். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இது வரைக்கும் இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக நானும் ஸ்லிப்பர் எடுத்ததில் அவளும் வந்து ஸ்லிப்பர் எடுத்தது கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்குன்னு ஒன்று பண்ணுறோம். எல்லாமே யூனிக்காக அவளுக்கு பிடிச்ச மாதிரி, அப்புறம் வந்து அவள் அந்த இடத்துல ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்து வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்லிப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் எடுத்து கொடுத்தேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. என்னோடய சைஸோட ஒரு சைஸ் பெருசாக எடுத்தால் அவளுக்கு கரெக்டாக. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர். வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் வந்து நல்லா அழகாக கிளிட்டரியாக சூப்பராக வந்து இந்த மேலே கொடுத்துருக்க ஒர்க் இருந்தது. இது வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். டே ஃபுல்லாக அங்கே நிற்கணும் ஸ்டேஜில். அப்படிங்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு 4-5 டைம் போட்டு நடந்து பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதுதான் வந்து நான் டிபிக்கு எடுத்த ஸ்லிப்பர். ஃபஸ்ட்டு காஸ்ட்லியான ஒரு ஸ்லிப்பர். ஸோ ஸ்லிப்பர் வந்து காமிச்சோன்னா லாஸ்ட் மினிட்ல எனக்கு இந்த ஐடியாவே வந்து கிடையாது. நான் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறக்காக வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மனைக்கு வீட்டு வந்து கட்டிட்டு போகிற சாரிக்கும் அப்புறம் என்னோட சாரிக்கு மட்டும்தான் பேங்கிள் வாங்கியிருக்கேன். அப்புறம் நான் இப்போ கட்டிட்டு போயிருந்தேன் அந்த க்ரீன் மிக்ஸ் எல்லோ லெமன் எல்லோ அந்த சாரிக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த ஸ்டேஜில் நிற்கிற சாரிக்கு கட்டிட்டு நிற்கிற சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைடல் செட்டோட வர பேங்கிளே வந்து போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அது நல்லாயிருக்கும்னு சொன்னால் அவளுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அதையே வந்து எடுத்துட்டோம். இதுவுமே வந்து பிளானிங்லேயே கிடையாது. லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நிரா பேங்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில். அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்குது. கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக வச்சுருப்பாங்க. நம்ம வந்து டிஎம் பண்ணியும் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஷாப்பும் போய் நம்ம விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து காமிச்சிடும். இவங்க இந்த பேங்கிள் ஷாப்போட ஓப்பனிங்க்கு வந்து நான் போயிருந்தேன். அது நான் வந்து வீடியோவாக எடுத்து வந்து போடல. என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து போயிருந்தேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல் தான். இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள் தான் அங்கே வந்து நிறைய கலெக்ஷன், அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட இல்லாத கலர் வேரியண்ட்டே கிடையாது. அவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்காங்க. என்ன கலர் சாரி கொண்டு போனாலும் எடுத்துக்கலாம். இப்போ கண்ணாடி பேங்கிள் ரெயின் ட்ராப் இது போடுறதான ட்ரெண்டு. அதனால் வந்து 2 பேர் சாரிக்கு பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து தீபியை வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது ஒரு சாரி கட்டி கூட்டிகிட்டு போவோம். அந்த சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மெரூன் கலர் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்டர் வந்து இந்த கோல்டு கலர். அதனால் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் தான் இந்த கண்ணாடி பேங்கிள் மேலே எனக்கு ரொம்ப கிரேஸ்ன்னே சொல்லலாம். அதனால் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து தீபியோட சாரி. இது நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா என்னோட சாரியோடது. நான் வந்து எல்லாமே ஒரு பேஸ்டல் ஷேடில் வேணும்னு கேட்டிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப டார்க்கான ஷேட் வேணாம், ரெயின் ட்ராப்பில் வந்து பேஸ்டல் ஷேடு தான் அழகாக இருக்குன்னு கேட்டிருந்தேன். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் தான் போய் இதை சூஸ் பண்ணேன். இது வந்து என்னோடய சாரியோட பேங்கிள். என் சாரி கலர் வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன டார்க்காக இருக்கும். நான் வந்து பேஸ்டல் ஷேடில் இருக்க மாதிரி ரெயின் ட்ராப் வந்து அப்போ தான் அழகாக தெரியும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி பார்த்து எட்டு வந்திருந்தேன். 2 கைக்குமே வந்து எட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி 2 கைக்குமே பேங்கிள் தான் போடணும் அப்படின்னு. ஸோ இது நெக்ஸ்ட்டு பேங்கிள். ஸோ அவ்வளோதான். ஒரு குட்டி ஹால் ஆட்டவே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். பேங்கிள், ஸ்லிப்பர், ட்ரெஸ்ஸு அப்படின்னு எல்லாமே வந்து காமிச்சிட்டேன். இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து போட்டது கிடையாது. ஒரு மினி ஹாலாகவே காமிச்சிட்டேன். லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே பார்த்தீங்கன்னா இவளோட சீருக்கு வந்து ரெடி பண்ணுற ஒர்க்கில் தான் ரொம்ப பிஸி. நான் இதை வந்து ரிவீல் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது எனக்குமே வந்து புரியுது. பட் அது ஒரு வீடியோவாக வந்து ரிவீல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடலன்னு கேட்கும்போது ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வேலை தான். இதெல்லாம் ஒரு வேலையே அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷன், பிளேட் அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் வந்து மெஹந்திக்கு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறக்கு இப்படின்னு டெய்லி ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி இது வேணும், இது வேணாம், இப்படி வேணும், அப்படி வேணும் அப்படின்னு வந்து எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கனால தான் வீடியோ ஒர்க் மேலே கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியல. அதுக்காக ரொம்ப கேப் விட்டு போடுறதில்ல. ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஒரு ஷார்ட்ஸ் போட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோவும் வந்து போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீக் நான் போட்டேன். அது வரையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஸோ நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த தீபியோட ஃபுல் லுக் வந்து பார்க்குறக்கு. ஜுவல்லர்லாம் போட்டு நல்லா மேக்கப் பண்ணி ஹேர் டூலாம் சூப்பராக பண்ணி ஃபைனல் லுக் வந்து பார்க்குறக்கு உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தீபிக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் April 30 வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சீர் வந்து வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் சீர் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க. என்னோடய விர்ச்சுவல் அழைப்பை வந்து நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக எங்கள் வீடு எங்கள் லொக்கேஷன் எங்கே வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து ஷேர் பண்ணுறேன். பட் இந்த பிளாட்ஃபார்மில் வீட்டோட லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக வந்து ஷேர் பண்ண முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக என்னை பார்க்கணும் வரணும் தீபி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இன்ஸ்டாவில் வந்து ஒரு டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். அண்ட் நிறைய பேர் ஏன் இப்போ வந்து சீர் வைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பீங்க. கல்யாணம் வந்து வைக்க போகிறீங்களா, கல்யாணம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். எங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற தாட்லாம் வந்து கிடையாது. எப்படியும் ஒரு 4 or 5 years ஆகிரும் தீபிக்கு வந்து கல்யாணம் பண்ணுறக்கு. இப்போது சீர் வைக்க காரணம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தைக்கு வந்து சீர் வந்து தனியாக நடத்தி பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் அவள் ஏஜில் இருக்க பொண்ணுங்க ஒரு 3 பேர் 4 பேர் பக்கம் இருக்காங்க. எல்லாருக்குமே அவங்க ஏஜ் அட்டன் பண்ண டைமில் வந்து சீர் வந்து வச்சுட்டாங்க. அப்போ வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் நான் வந்து மேரேஜ் ஆகி வரக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தீபி வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. 7th படிக்கும் போதே அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. 9th படிக்கும்போது தான் எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. ஸோ அப்போ ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒன்றும் பெருசாக சரியில்லை, பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து வீட்டில், அதுக்கான எக்கனாமி வந்து சரியில்லை வீட்டில். அப்போ வந்து வரவு செலவுக்கு குடும்பத்தை நடத்துகிறதே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா, சாப்பாட்டுக்கான விஷயமே வந்து பெரிய விஷயமா என் ஹஸ்பண்ட்க்கெலாம் வந்து இருந்திருக்கு. அந்த சுச்சுவேஷனை அவங்களால பண்ண முடியல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் டச் ஹூட் காட் கிரேஸால் இந்த நிலமையில வந்து நாங்கள் இருக்கோம். ஸோ பண்ணி பார்க்கணும்னு அத்தை ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்க ஆசையை வந்து நிறைவேற்றி கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த சீர் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து ரீசன், மற்றபடி வேறு எந்த பர்டிகுலர் ரீசனும் கிடையாது. எங்களுக்கு அவள் நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும், அவளை வந்து பார்த்துக்கிற அளவுக்கு இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. கல்யாணத்தை விட அதுதான் நாங்கள் அவளுக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது அதுதான். வேலை தான் ஃபஸ்ட்டு, கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி தான். வேலை தான் எந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதையை வந்து வாங்கி கொடுக்கும். நம்ம கையில் 4 காசு இருந்தால் தான் 4 பேர் மதிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து உண்மை. ஆஃப்டர் மேரேஜ் வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் அதோட வழி வந்து தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அவளை பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான சுச்சுவேஷன் இருந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம்னா. இது வந்து எங்கள் அத்தையோட விருப்பம். எங்கள் அத்தை விருப்பம் அப்படிங்கிறத தாண்டி ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அதுக்காக தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சீக்கிரம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் கூட விர்ச்சுவல் ஷாப்பிங் அன்பாக்சிங் எல்லாமே வந்து நீங்களும் வந்து சேர்ந்து பண்ண மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து சீர் ஃபங்க்ஷன், அதனால் லாங் வீடியோ எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஏன்னா கேமராமேன்கிட்ட சொல்லி தான் நாங்கள் வந்து வீடியோ எல்லாமே வந்து ஷூட் பண்ணுறோம். அவங்ககிட்டருந்து வாங்கி அப்புறம் நான் வந்து புதன்கிழமை காலையில் செவ்வாய்க்கிழமை மெஹந்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி புதன்கிழமை ரிலேட்டிவ்ஸ் வர்றது, வியாழக்கிழமை சீர், வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கெடா விருந்து ஒன்று இருக்குது. எல்லாமே சேர்த்து ஒரு ஃபுல் விஷுவல் ட்ரீட்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அது வந்து எப்படியும் ஒரு 40 to 45 minutes வீடியோவாக தான் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் சேர்த்து சூப்பரான ஒரு வீடியோ உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஹோம் க்ளீனிங் பண்ணுற ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு, அதெல்லாம் ஷூட் பண்ண முடிஞ்சால் அது ஒரு லாங் வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.